பெங்களூரு அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் மும்பை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. வான்கடே மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய பெங்களூரு அணியில் விராட் கோலி 3 ரன்களிலும் வில் ஜேக்ஸ் 8 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். எனினும் கேப்டன் டூப்ளசி ரஜத் படிதர் 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் சேர்த்தது. கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணி தொடக்க முதலை சரவடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. இளம் வீரர் இஷான் கிஷன் 23 பந்துகளில் அரை சதம் கடந்தார். அவர் 34 பந்துகளில் 69 ரன்களை சேர்த்து ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா 38 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கிய சூரியகுமார் 17 பந்துகளில் அரை சதம் விளாசி ஆட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினார். 4 சிக்ஸர் 5 பவுண்டரிகளுடன் 19 பந்துகளில் 52 ரன்கள் குவித்து அவர் விக்கெட்டை பறிகொடுத்தார். பின்னர் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இணைந்து 16வது ஓவரிலேயே மும்பை அணியை வெற்றி பெறச் செய்தனர். முதல் 3 போட்டிகளில் தோல்வியடைந்த மும்பை தொடர்ந்து 2 வெற்றிகளை பெற்றுள்ளது. பெங்களூரு அணி தொடர்ச்சியாக 4 தோல்விகளை சந்தித்துள்ளது. மயிலாடுதுறையை தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் செந்துறையில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியில் நேற்று காலை சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்ற வனத்துறையினர் இரவு வரை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். கால் தடங்கள் எதுவும் தெளிவாக கிடைக்காத நிலையில் செந்துறை அரசு மருத்துவமனையில் இரவு 9 மணி அளவில் சிறுத்தை நடமாட்டத்தை போலீசாரும் வனத்துறையினரும் உறுதி செய்தனர். அரசு மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் அங்குள்ள கம்பிவேலியை தாண்டி சிறுத்தை சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தது. தொடர்ந்து இரவு 11 மணி அளவில் அரசு மருத்துவமனை மருத்துவர் வீட்டின் அருகே சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து வனத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தென்பட்ட சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட 2 குழுக்களில் ஒரு குழுவினர் செந்துறை வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமும் சிறுத்தையை தேடும் பணி முடக்கிவிடப்பட்டுள்ளது. அவர்கள் தெர்மால்ட்ரோன் மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட வனத்துறை அலுவலர் இளங்கோவன், சிறுத்தையை பிடிக்க மேலும் ஒரு குழுவினர் பாதுகாப்பு உபகரணங்களுடன் வருகை தர உள்ளதாக கூறினார். மயிலாடுதுறையில் இருந்து வெளியேறிய சிறுத்தை தான் செந்துறையிலும் சுற்றித் திரிகிறதா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்றும் கூறினார். இன்னொரு டீம் வந்துகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்தால் நமக்கு பாதுகாப்பு உபகரணங்களோடு சேர்ந்து சிறுத்தை ஓடும்போது அது மக்கள் மீது பாயாமல் இருக்கிறதுக்கு வலை உள்ளிட்ட மீட்பு உபகரணங்களோடு வந்துட்டு இருக்காங்க. வந்த பிறகு இந்த பணியை தொடர்ந்து நாங்கள் சிறுத்தை பிடிக்கும் பணியை மேற்கொள்ளும். மாயாவரத்தில் போன சிறுத்தைக்கு இதுவும் சம்பந்தம் இருக்கா சார்? இல்லை, எங்களுக்கு அப்படி ரெண்டும் ஒன்று தாங்கிறத உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் இருக்குது. இந்த சிறுத்தை பிடிப்பட்டதுக்கு பிறகு தான் அதில் கிடைச்ச அடையாளங்களும் இது அடையாளங்களும் ஒப்பிட்டு பார்த்தா தான் உறுதியாக சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்கும்போது இடையில கொள்ளிடம் ஆறு வேறு வருது. அதனால் உறுதியாக தெரியலைனாலும் கூட இதுவும் ஒன்று தாங்கிறத அந்த தெர்மல் ஸ்கேனை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அதன் பிறகு தான் உறுதியாக எந்த தகவலும். மீனவர் நலனை புறக்கணித்துவிட்டு இலங்கைக்கு கச்சத்தீவை காங்கிரஸ், திமுக அரசுகள் தாரை வார்த்ததாக நீலகிரி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். கேண்டிட் வித் கேண்டிடேட் பகுதிக்காக அவருடன் நமது செய்தியாளர் தேவப்பிரியன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், இந்த கச்சத்தீவு விவகாரத்தை இப்ப பாஜக முன்னெடுத்திருக்கு. பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அந்த கச்சத்தீவு விவகாரம். அதாவது ஒரு நாட்டினுடைய பகுதியை எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாம பார்லிமெண்ட்ல கூட கேட்காம மீனவர்களுடைய நலனை புறக்கணித்து விட்டு, இதனால தான் இன்னைக்கு மீனவர்கள் அவ்வளவு பிரச்சனைகள் காரணமே இந்த கச்சத்தீவு அவர்கள் கொடுத்ததுனால. அதனுடைய சதி அல்லது அதனுடைய நேரம் எங்கள் தலைவர் ஏதோ உடனே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலைங்க. அவர் ஒவ்வொரு நாளும் இதுக்கான வேலைகளில் கிட்டத்தட்ட 3 வருஷமா இதுக்கான வேலைகளில் இருந்தார். அந்த வேலைகளில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக கலெக்ட் பண்ணி ஆர்டிஐல போட்டு அதுக்கான ஆர்டிஐல கிடைச்ச உடனே சரியான நேரத்தில் அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். 1977 வாஜ்பாய் அவர்கள் தான் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி இப்ப பிரதமர் தான் இலங்கையோட ரொம்ப நட்பு ரீதியா இருக்காரு. அப்ப வாஜ்பாய் அவர்களும் கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பல. பிரதமர் அவர்களும் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை மீண்டும் பெறுவதற்கான முயற்சியை கடைசி கட்டத்தில் எடுக்கிறாரு அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையாவே கச்சத்தீவு மீட்கணுன்ற நோக்கம் பாஜகவுக்கு இருக்கா?
நாம் மீனவர்களுடைய நலன் தான் பார்க்குறோம். இந்த கச்சத்தீவை திருப்பி கொடுத்ததுனால எங்கிட்ட இருக்கிற டேட்டா 2004 2014 வந்து 684 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இலங்கை ராணுவத்தில். இப்போ ஆட்சி இருந்த யார்? இதே காங்கிரஸ், இதே திமுக, யூபி அரசாங்கம். 2014 பிறகு நாம் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு துப்பாக்கி சம்பவம் கூட நடைபெறவில்லை. இல்லை, ஒரு மீனவர் பிரிட்டோன்ற மீனவர் மேலே சுடப்பட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசு நிதியுதவி கொடுத்திருக்கு. 200க்கு மேல் அதிகமான படகுகள் பறிமுதல் செய்யப்படும். இல்லை, படகுகள் பறிமுதல் இருக்கிறது. 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது எங்க ஸ்ரீலங்காவில். அந்த 5 மீனவர்கள் தூக்கு தண்டனையிலிருந்து நாம் மீட்டு வந்தோம். மீனவர்களுடைய வாழ்வு பாதிப்பு மீனவர்களுக்காக மட்டும்தான் நாம் இந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே புதிய அமைச்சகம் கொண்டு வந்தோம். 38,500 கோடி ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மீனவர்கள் உடனே நீங்கள் சொன்னீங்க மீனவர்கள் கைது செய்வோம், உடனே நம்ம கூட்டு வரோம். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் படகுகள் விடுவிக்கிறதும் நம்ம நடவடிக்கை. ஏன்னா அந்த நாட்டில் அவர்கள் ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. நம்ம டிப்ளமேட்டிக்காக பேசி அப்பப்போ படகுகள் இதற்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு ஜாயிண்ட் கமிட்டி கூட்டமானது நடைபெற வேண்டும். அது அங்கே இருக்கிற சூழ்நிலை, கொரோனா சூழ்நிலை, இதனால் அந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டங்கள் தள்ளி போயிடும். அந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டங்கள் நடக்கும் பொழுது இந்த படகுகள் அனைத்தையும் நாம் கொண்டு வருவோம். எல் முருகன் பங்கேற்கும் ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிறது. நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் பங்கேற்ற நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஒரு நாள் ஒரு முகம் நிகழ்ச்சியின் முழு தொகுப்பு காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் நம்பர் 1 சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவை சிபிஐயும் கைது செய்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கவிதா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. இதையடுத்து கடந்த மாதம் 15ஆம் தேதி நடந்த 5 மணி நேர சோதனைக்கு பிறகு கவிதா கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட சூழலில் சிபிஐயும் விசாரணையை தொடங்கியது. இந்நிலையில் கவிதாவை வியாழக்கிழமை கைது செய்திருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கவிதாவை காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளது. சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் அம்மா உணவகம் தொடங்கப்படும் என பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலோடு அம்மாநிலத்தில் உள்ள 32 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலும் நடைபெற உள்ளது. தற்போது அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க முனைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை பாஜக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சிக்கிம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியை வெளியிட்டுள்ள பாஜக முழுவதும் பெண்களால் நடத்தப்படக்கூடிய வகையில் அம்மா உணவகம் என்ற பெயரில் அரசு உணவகம் தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளது. Women led and women run Amma community canteens will provide subsidized thali at ₹5 per meal. इसको भी हम community canteen चलाएंगे. इसके लिए இதனுடன் பெண்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகளை பாஜக அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை பின்பற்றி சிக்கிமிலும் அம்மா உணவகங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் பிரபல நகை கடையில் சிறுக